எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் கடைசி நேரத்தில் கிடைக்கும் சாட்சாத்காரம். சாட்சாத்காரம்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, நமக்கு கிடைக்கக்கூடிய காட்சி. பரமாத்மா ராஜயோகத்தில் என்ன சொல்றாருன்னா, நீங்க பக்தியில யாரை கும்பிடுறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க முருகரை கும்பிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பல வருஷமா முருகரை கும்பிட்டுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு காட்சிகள் கிடைக்கும். முருகரே வந்து உங்க கனவுல தோன்றுவார். அது எந்த அறுபடை வீட்டிலேருந்து ஏதாவது ஒரு முருகராக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஏதாவது கோயிலில் பார்த்த முருகரோட, இப்போ மலேசியாவில் இருக்கிறாரு அந்த முருகரோட காட்சி கிடைக்கலாம். நீங்கள் பிள்ளையார் கும்பிட்டா பிள்ளையாரோட காட்சி கிடைக்கலாம். ஆனால் நமக்கு ராஜயோகத்தின் வழியாக என்ன தெரியும்னா, இறைவன் ஒருத்தர் தான். அவர் இயற்பெயர் சிவன் தான். அவர் ஒளிப்பொலியாக தான் இருக்கார். அவர் சாந்தி தாமத்தில் தான் இருக்கார். இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் பரமாத்மா என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் பக்தியில் எப்படி கும்பிட்டீங்களோ அப்படி காட்சி கொடுக்குறது தானே கரெக்டாக இருக்கும். நான் ஜோதி சுரூபமாக நான் காட்சி காமிச்சா, நீங்கள் முருகரை உருவத்தில் என்னை கும்பிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நான் ஜோதி சுரூபத்தோட காட்சி காமிச்சா ஒன்றும் புரியாது இல்லை அப்படின்னு சொல்ல. இது சாட்சாத்காரத்தோட விளக்கம். இந்த ஆத்மா கேட்ட கேள்வி என்ன கேட்குறாருன்னா, பரமாத்மா ராஜயோகத்தில் சொல்லியிருக்கிறாரு, பக்தி அதிகமாக பண்ணீங்கன்னா உங்களுக்கு சாட்சாத்காரம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு. இது பரமாத்மா சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட். அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன, வினாஷா ஆகும்போது உலகத்தில் இருக்க 800 கோடி பேருக்குமே, இன்னைக்கு 800 கோடி பேர் இருக்கும், அன்னைக்கு 900 கோடி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்குமே ஒரு மெசேஜ் வந்துடும். என்னன்னா, நம்ம எல்லாரும் ஒரு உயிர், பூர்வத்தின் மத்தியிலேருந்து அவங்கவுங்களுக்கு கிடைச்ச உடலையே கேட்டிருக்கோம். உயிரின்ற பார்வையில் நம்ம எல்லாம் 800 கோடி பேருமே சகோதர சகோதரர்கள். ஓகேவா? ஆண் பெண்ணுன்னு பார்த்தா சகோதர சகோதரி. இந்த நாலேஜ் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வீட்டுக்கு போவோம் அப்படின்னு ராஜயோகத்தில் பரமாத்மா சொல்லியிருக்கிறார். இந்த ஆத்மா கேட்குற கேள்வி, இந்த ஜட்மெண்ட் டே பக்கத்தில் வரும்போது ஆத்மாக்களுக்கு சாட்சாத்காரம் கிடைக்குமா, அல்லது இந்த நாலேஜ் கிடைக்குமா, எதாவது நம்ம ஆத்மா இறைவன் வந்து ஒளி புள்ளியான இது கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு. அவருக்கு தான் இந்த வீடியோவில் பதில் சொல்ல ட்ரை பண்ணுறோம். பாருங்களேன், இதில் ஆன்சர் கிளியராக இருக்குது. சாட்சாத்காரம் எப்போ கிடைக்கும்னா, ஒருத்தரையே பல காலம் நீங்கள் நினைவு பண்ணியிருந்தா தான் உங்களுக்கு அந்த சாட்சாத்காரம் கிடைக்கும். அப்புறம் பக்தியில் எக்ஸ்பெஷலி ஹிந்துக்களில் வந்து நிறைய பேர் வந்து முருகர் கோயிலுக்கு போவாங்க, பிள்ளையார் கோயில் போவாங்க, விஷ்ணு கோயிலுக்கு போவாங்க. இப்படி டிஃப்ரெண்ட் சாமிங்களை போய் கும்பிடுவாங்க. ஸ்பெசிஃபிக்காக இவர் தான் அன்பு அதிகம் அப்படின்னு இருக்காது. இப்படிப்பட்டவங்களுக்கு சாட்சாத்காரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இப்போ ஐயப்ப பக்தர் வச்சுக்கோங்களேன், வருஷம் மாலை போட்டு சபரிமலை போயிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அவரையே கும்பிட்றதுனால ஐயப்பனா அவங்களுக்கு காட்சி கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். கிறிஸ்துவர்களுக்கு வந்து பல வருஷமா இயேசு கிறிஸ்துவ கும்பிட்றாங்க, இயேசு கிறிஸ்துவோட காட்சி கிடைக்கும், டவுட்டே கிடையாது. இஸ்லாமியர்கள் தன் கடவுளை எந்த ரூபத்தில் அவங்க மனசுக்குள்ள வச்சிருக்காங்களோ அந்த ரூபத்தில் அவங்களுக்கு ஒரு காட்சி கிடைக்கும், அதுலேயும் டவுட்டு கிடையாது. ஓகேவா? இதில் இவர் கேட்குற கேள்வி என்னன்னா, ஜட்மெண்ட் டே டைமில் இவங்களுக்கான சாட்சாத்காரம் கிடைச்சா திருப்பி கன்ஃபியூஸ் ஆகி தானே போவாங்க. ஆனால் இறைவன் வந்து ஒளிப்புள்ளியாக தான் இருக்கார். அவங்களுக்கு காட்சி எப்படி கிடைக்குது, அவங்க முருகரை கும்பிட்டா முருகராக கிடைக்குது, ராகவேந்திரரை கும்பிட்டா ராகவேந்திரரை கிடைக்குது, சாய்பாபாவை கும்பிட்டா சாய்பாபாவை கிடைக்குது. அப்போ அவங்க கிளாரிட்டியோட போகல அப்படின்னா உண்மைதான். ஆனால் எது உண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்தி நிறைய பண்ணீங்க உங்களுக்கு சாட்சாத்காரம் கிடைக்கும், அது டவுட்டு கிடையாது. ஆனால் ஜட்மெண்ட் டே டைமில் எல்லாருக்கும் தான் யாரை கும்பிட்டு இருந்தோம் எல்லாருக்கும் அந்த காட்சி கிடைக்கும்ன்றது கிடையாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா பக்தி ரொம்ப நாள் பண்ணி இருந்தால் உங்களுக்கு அந்த சாட்சாத்காரம் கிடைக்கும். ஜட்மெண்ட் டே அன்னைக்கு வந்து எல்லாரும் பக்தியோட ரொம்ப ஆழமாக பண்ணி முடிச்சிருப்பாங்க, அதனால் அவங்களுக்கு அந்த காட்சி கிடைக்கும் அப்படின்றது கிடையாது. ஆனால் எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் கிடைக்கும், நம்மளாம் ஒரு உயிர், அவங்களுக்கு கிடைச்ச உடலை நடிச்சிட்டு இருக்கோம், அந்த மெசேஜ் எல்லாருக்கும் கிடைச்சிடும். சரியா? ஸோ சாட்சாத்காரம் கிடைக்க வேண்டியவங்களுக்கும் சாட்சாத்காரம் கிடைக்கும். ஆனால் 800 கோடி இல்லை 900 கோடி பேருக்கும் அந்த டைமில் வந்து சாட்சாத்காரம் வந்து தான் எப்படி கும்பிட்டோமோ அப்படி ஒரு காட்சி கிடைக்குமான்னு டவுட்டு தான், கிடைக்காது. ஓகே, இப்போவே பாருங்களேன், இன்னைக்கு நம்ம வந்து 2026 ஏப்ரல் மாதத்தில் ஒரு டேட்டில் இருக்கோம். இன்னைக்கு எல்லாருக்கும் சாட்சாத்காரம் கிடைக்குதான், அவங்க கும்பிட்ட சாட்சி கடவுளோட இது கிடைச்சிருக்கும். யாரெல்லாம் அதிகமாக யோகா பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு காட்சி கிடைச்சிட்டு போயிருக்கும், எப்படி கும்பிட்டாங்களோ அப்படி ஒரு காட்சி கிடைச்சிட்டு போயிருக்கும். அப்படி தான் ஜட்மெண்ட் டே டைம்லையும் இருக்கும். அன்னைக்கு யாரோ பக்தி இருந்தாலோ பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு காட்சி கிடைச்சிருக்கும். அப்படி காட்சி கிடைச்சா கூட இந்த நாலேஜும் கிடைக்கும். எந்த நாலேஜ் கிடைக்கும், நம்மளாம் ஒரு உயிர், அவங்களுக்கு கிடைச்ச உடலில் கேட்டிருக்கோம், உயிருக்கு ஒரு அப்பா இருக்காரு, அவர் பரமாத்மான்றோம், அவரோட உண்மையான பேர் வந்து சிவன் தான், உலகம் அல்லா ஜவா காடுன்னு சொல்லுது. நம்ம தான் வந்து முருகரை கடவுள்னு நினச்சி கும்பிட்டு இருந்தோம், இவர் அந்த பேரில் கும்பிட்டு இருந்தோம். இப்போ இறைவனுக்கு வந்து பக்தியில் மட்டுமே 1.5 லட்சம் பேர், 1.5 லட்சம் பேருக்கு ஹிந்து சாஸ்திரத்திலே. பரமாத்மா சொல்லி, நீங்கள் எப்படி வேணால் என்ன கூப்பிடுங்க, ஆனால் நீங்கள் கடைசியாக நீங்கள் எனக்கெல்லாம் அட்ரஸ் பண்ணுறீங்க அப்படின்றாரு.
சரியா? அதனால் நம்ம இப்படிலாம் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். கடைசி நேரத்தில் நான் ஏதோ ஒரு பேரில் ஏதோ ஒரு சாமி பேரை கும்பிட்டு இருந்தா அந்த சாட்சாத்காரம் தான் கிடைக்கும், இந்த நாலேஜ் கிடைக்காது. அப்படி இல்லை, இந்த நாலேஜ் கிடைச்சிரும், எல்லாருக்கும் கிடைக்கும். 800 படிக்கும் கிடைக்காம இந்த ட்ராமா முடியாது. பாருங்களேன், எந்த ஒரு படத்துக்கு போங்களேன், தியேட்டரில் போய் எந்த ஒரு படத்துக்கு போவோம், ஒரு 2.5 மணி நேரம் படம்னு வச்சுக்கலாம். அந்த படத்தில் கிளைமேக்ஸில் அந்த டைரக்டர் வந்து தான் என்ன சொல்ல வந்தார், எதுக்காக இந்த படம் எடுத்தாருன்றத வந்து அந்த கிளைமேக்ஸில் சொல்லி முடிச்சிருப்பார். கரெக்டா? அது முடிக்காம அந்த படம் முடியாது இல்லை, புரியுதுங்களா? ஸோ இது நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும். ஒரு கொலை நடந்ததுன்னா படம் முடியறதுக்குள்ள அந்த கொலை ஐ மீன் யாருக்கு செய்தா அப்படின்னு காமிச்சிருவாங்கல்ல. அவங்க காமிக்காம எப்படி அந்த படத்தை முடிக்க முடியும்? புரிஞ்சுக்காங்க. அதனால கடைசியா டிராமா பாட்டு முடியும் போது நமக்கு இதெல்லாம் தெரியணும். அதுவும் தெரியணும், இது டிராமா தானே தெரியணும் எல்லாருக்கும். நம்ம எல்லாரும் ஒரு 5000 வருஷம் டிராமா நடிச்சிட்டு இருக்கோம். இதுக்கு பேர் வந்து கல்பம்னு பேரு. இது வந்து 50-50 பிரிக்கப்பட்டிருக்கு. சுகம் பாதி துக்கம் பாதியா பிரிக்கப்பட்டிருக்கு. சத்தியகம் திரேதாயகம் இந்த பூமியில சொர்க்கம், துவாபர கலியுகம் இந்த பூமியில நரகம், இப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்கு. அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம எல்லாருமே சரீரம் விடுவோம். ராஜயோகிகளா இருக்கிற நமக்கு கொஞ்சம் முன்னாடியே இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அதை தான் நம்ம வந்து யூடியூப்ல சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். சென்டருக்கு போனா அங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் அப்படிதான் நடக்குது. சரியா? ஸோ இந்த சாட்சாத்காரம் வந்து கடைசி மினிட்ல கன்ஃபியூசிங் ஆயிருக்குமான்னு கிடையாது. நீங்க இவ்வளவு நாள் அதை கும்பிட்டுட்டு இருந்தீங்க, அதனால அப்படி ஒரு காட்சி காட்சுது, அந்த புரிதலும் இருக்கும். உண்மையான புரிதல் வந்து இதுதான் அப்படின்னும் புரியும். என்னது? இப்பவே நமக்கு பல விஷயங்கள் புரியும் பாருங்களேன். இப்ப நீங்க கிறிஸ்டியனா இருங்க, ஹிந்துவா இருங்க, முஸ்லீமா இருங்க, என்ன ரிலீஜனான கும்பிடுங்க, நமக்கு என்ன தெரியும்? நம்ம எல்லாருக்கும் ஹியூமன் அனாட்டமி ஆஃப் த பாடி எல்லாருக்கும் ஒன்று தானே. கரெக்டா? யாரா இருந்தாலும் சரி, கிறிஸ்டினா இருந்தாலும் முஸ்லீமா இருந்தாலும் 3 வேளை பசிக்க தான் செய்யுது, தண்ணி தான் கடுக்குது, தூக்கம் வருது. கரெக்டா? வாழ்க்கையில சாதிக்கணும்னு எண்ணம் இருக்கு, மனைவி குழந்தைங்களை நல்லா பார்த்துக்கணும்னு ஒரு எண்ணம் வருது, அன்பு வருது, எல்லாம் வருதா இல்லையா? அப்ப இது வந்து எல்லாருக்கும் ஒரே காமனா தானே இருக்கு. ஆனா நம்ம தான் இந்த ரிலீஜன் ஒன்று கண்டுபிடிச்சு உட்காந்துருக்கோம். மனிதர்கள் தான் கண்டுபிடிச்சது, இந்த மதம் கண்டுபிடிச்சது மனிதன் தான், இறைவன் கிடையாது. இறைவன் ஒருத்தர் தான், அவரை தான் பல பேர்ல உலகம் கூப்பிட்டு இருக்கு. இதுதான் உண்மை. நீங்க பல பேரா கும்பிட்டதுனால உங்களுக்கு அந்த காட்சி எது காட்சியா சந்தோஷப்படுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க முருக பக்தர்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து இயேசு கிறிஸ்துவோட காட்சி கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கன்ஃபியூஸ் தான் ஆவீங்க. கரெக்டா? அது மாதிரி நீங்க அல்லாஹ் கும்பிடுங்க, உங்களுக்கு வந்து இங்க வந்து சாய்பாபாவோட காட்சி கிடைக்கும், அப்போ நீங்க கன்ஃபியூஸ் ஆவீங்க. யாரு என்ன கும்பிட்டாங்களோ அந்த காட்சி காட்சியா தானே கரெக்டா இருப்பாங்க. அடுத்தது வந்து இந்த ஒளிப்புள்ளியானவர் இறைவன் அப்படின்ற மெசேஜ் எல்லாம் வந்து உங்களுக்கு சாட்சாத்காரமாலாம் கிடைக்காது, நியூஸா கிடைக்கும். ஒரு யூரோப்ல இருக்க ஒரு தலைவர் வந்து சொல்லுவார், இந்த மாதிரி 1936 இறைவன் வந்து போயிட்டு இருக்காரு, இந்தியாவில தான் வந்து போயிட்டு இருக்காரு, மதுபன் அப்படின்னு சொல்லி ராஜஸ்தான்ல அங்க வந்துட்டு இருந்தாரு, 2017 வரைக்கும் வந்திருக்கிறாரு, அவங்க சொல்ற நாலேஜ் இதுதான் அப்படின்னு சொல்லுவார். அது வந்து காட்டுத்தீ மாதிரி பரவ ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் இவங்க உட்காந்து கூகுள் பண்ணோம், அதை பண்ணோம், இதை பண்ணோம். அப்போ தான் பிரம்மகுமாரி இயக்கம் வந்து இவ்வளோ வருஷமா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்கன்னு ஸ்லோவாக பொதுமக்களுக்கு தெரிய வரும். அப்போ தான் வருத்தப்படுவாங்க, ஐயோ நான் வந்து இப்படி பண்ணிட்டு போயிட்டேனே, நான் இப்படி மிஸ் பண்ணிட்டேனே, எனக்கும் ஒரு காலத்தில் ஒரு நாலேஜ் கிடச்சிதே, நான் அதை ஸ்வீகாரம் பண்ணாமல் விட்டுட்டேனே அப்படின்லாம் ஃபீல் பண்ணும். ஓகே, நான் அந்த ஆத்மா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்ல வேண்டியது என்னென்னா, இந்த ஜட்ஜ்மெண்ட் டே டைமில் நமக்கு வந்து இந்த ராஜயோக நாலேஜ் கிடைக்குமா, இல்லை பக்திக்கு பண்ண சாட்சாத்காரம் கிடைக்குமா, இல்லை ரெண்டுமே கிடைக்குமா? என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஒரு தகவல், நம்மளுடைய யூடியூப் சேனலில் வந்து நான் இப்போ போடுற அந்த 10 நிமிஷம் வீடியோ இருக்கு இல்லையா, இது இல்லாமல் எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ போட்டுட்ருக்கோம். இது வந்து நானாக போடுறது. அதே மாதிரி ஒரு தம்பி வந்து எண்ணம் போல் வாழ்வு டெக்ஸ்ட் வெர்ஷன் வந்து நம்ம யூடியூப் சேனலில் போடுறாரு. அதே மாதிரி பெங்களூர்ல இருக்க தம்பி வந்து ஜிஸ்ட் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு ஒருத்தர். ஸோ ஒரு நாளுக்கு நமக்கு 5 வீடியோ வரும். சரியா? இதுல ஒரு கருத்து எனக்கு என்ன வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜிஸ்ட் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் வந்து வேற ஒரு சேனலுக்கு மூவ் பண்ணா அதுக்கு ஒரு ரீச் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தாங்க. ஏன்னா நம்ம ஒரு சேனல்லேயே 5 வீடியோ வருது இல்லையா, ஏன் இப்படி நம்ம முயற்சி பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஆத்மா அபிப்பிராயப்பட்டாங்க. ஓகே, அதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டோமே, நமக்கு என்னன்னா நிறைய பேருக்கு அது ரீச் ஆகணும் அப்படின்னு. அப்போது தமிழ் முரளி அப்படின்னு ஒரு சேனல் இருக்கு, அந்த சேனலில் இந்த வீடியோ வரும். எது ஜஸ்ட் டு மேனிஃபெஸ்டேஷன் இனிமே அதில் வந்துடும். அப்போ நம்ம வீடியோலேயே பார்த்துட்டு இருந்தவங்க, யூடியூப் சேனல்லே பார்த்துட்டு இருந்தவங்க, ஐயோ இனிமேல் பார்க்க முடியாதா அப்படின்னா நீங்கள் தமிழ் முரளி அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கங்க.
அதை வந்து மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம யூடியூப் சேனல்லே கீழே போனீங்கன்னா கொலாபரேட் அப்படின்னு ஒன்று இருக்கும். கொலாபரேஷன் நம்ம பண்ணியிருப்போம் இல்லையா, அது பிளேலிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஜிஸ்டர் மேனிஃபெஸ்டேஷன் இது இருக்கும். அது வந்து ஆக்சுவலாக போடுறது வந்து அந்த சேனலில் போட்டிருப்போம். ஆனால் நம்ம சேனல்லேருந்தே அது நீங்கள் பார்க்கலாம். சரியா? இது வந்து நம்ம ஆகஸ்ட் 15 வரைக்கும் நம்ம இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது அந்த சேனலில் போட்டு பார்க்கலாம். என்ன நல்ல ரீச்லாம் வந்துச்சுன்னா இன்னும் அதில் அப்படியே கண்டினியூ போய்டும். அப்போ நம்ம சேனலில் 3 விஷயம் தான் வரும். நான் போடுற 10 நிமிஷம் வீடியோ, நான் போடுற எண்ணம் போல் வாழ்வு, அப்புறம் அந்த தம்பி போடுற எண்ணம் போல் வாழ்வு, இப்படி 3 மட்டும் வரும். பாக்கி 2 ஜிஸ்டர் மேனிஃபெஸ்டேஷன் அந்த தமிழ் முரளின்ற சேனலில் போகும். கண்டிப்பாக அந்த சேனலில் போய் பாருங்கள். நிறைய பேர் அதை பார்க்குறீங்க, நல்லா தெரியும் எனக்கு. அந்த சேனலில் போய் பாருங்கள். இன்றைக்கி கிடைக்கலன்னா நீங்கள் இதில் போய் பாருங்கள். அதே மாதிரி நம்மளோட கம்யூனிட்டி டேபில் வந்து அன்றைக்கி போடுற அந்த ஜஸ்ட் மேனிஃபெஸ்டேஷன் லிங்கெல்லாம் கொடுப்போம். ஸோ எப்படியும் நீங்கள் டிஸ்கனெக்டடாக இருக்க மாட்டீங்க, இப்படி பார்த்துடலாம். ஒன்ஸ் நீங்கள் அதை பார்த்துட்டிங்கன்னா அந்த சேனல் வந்து க்ரோத் வருதா அப்படின்னு பார்க்கலாம். சரியா? இது வந்து நம்ம ஆகஸ்ட் 15 வரைக்கும் ஒரு முயற்சி எடுக்கிறோம். அது டெய்லி தான் வந்துட்டுருக்கு, ஆனால் அந்த சேனலில் வரும். ஆகஸ்ட் 15க்கு நம்ம ஒரு ரிவைஸ் பண்ணுவோம். நல்லா போதா இல்லையா அப்படின்னு பார்ப்போம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு நடவடிக்கை எடுப்போம். சரியா? ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.